விஜயன் மூத்த வழக்கறிஞர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் இது குறித்த சட்ட விஷயங்கள் நுணுக்கங்கள் குறித்து அவரிடம் கேட்கலாம். விஜயன் சார் வணக்கம். வணக்கம். தற்பொழுது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாநில அரசாங்கமே ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம், அதற்கு மத்திய அரசு பக்கபலமாக இருக்கும் என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். இது சாத்தியம்தானா? மாநில அரசாங்கம் பிறப்பித்தால் சரியாக இருக்குமா, மத்திய அரசாங்கம் பிறப்பித்தால் சரியாக இருக்குமா அவசர சட்டம்? மாநில அரசு ஒரு சட்டத்தை, அவசர சட்டத்தை கண்டிப்பாக பிறப்பிக்க முடியாது. காரணம் ஒன்று, இப்ப பிரிவென்ஷன் ஆஃப் கிரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட், மிருகவதை சட்டத்துக்கு கீழே தான் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு. அதுல ஏற்கனவே ஒரு சட்டம் அமல்ல இருக்கு. இதுக்கு விஷயமா தமிழ்நாடு ஏற்கனவே ஒரு சட்டம் போட்டு அது இந்த சட்டத்துக்கு புறம் சொல்லி தவறுன்னு சொல்லிட்ட பிறகு மாநில அரசே பண்ணிக்கொண்டு சொல்றது ஒரு தப்பு. ரெண்டாவது தப்பு என்ன அப்படின்னாக்க, மத்திய அரசை அவசர சட்டம் போட சொல்லி ஜெயலலிதா லெட்டர் எழுதிருக்கா சொன்னாங்க. அந்த லெட்டர் செல்லுபடியாவது ஏன்னாக்க 22வது பிரிவுல இருக்கிற நோட்டிபிகேஷனை மட்டும்தான் அவங்க கட்டுப்படுத்த நினைச்சிட்டாங்க. ஆனா 3வது பிரிவு 11வது பிரிவு இருக்கு, அது சம்பந்தப்பட்ட உச்ச நீதிமன்றத்தில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை இந்த அமைச்சனால சுலபமா ஏற்க முடியாதுன்னு